வெல்கம் டு ஈஸி ஹோம் மேக்கர். வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சன்னா மசாலா செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இது 8 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். சென்னாவை நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. இதில் தேவையான உப்பு போட்டுக்குங்க. ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேகட்டும். அது நம்ம அதுக்கு மற்றெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி சாரில் தேங்காய் எடுத்துக்கங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டுமே அரைச்சிக்கங்க. அடுத்தது இதிலே போட்டு நம்ம தக்காளி அரைச்சிக்கலாம். தக்காளி நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம தக்காளி இதுமாதிரி அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணுங்க. இதிலே கொஞ்சம் கடலை எடுத்து வச்சுடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கடலை எடுத்து வச்சுருங்க. இது அப்புறமா போடுறதுக்கு நமக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூனு. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா, தனியாத்தூள், ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடிப்பிடிக்குதுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதில் நம்ம தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி பருப்புலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்குங்க. டீ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. நம்ம காலையிலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்குங்க. நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன்.
தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மூக்கில் சேர்த்துருங்க. நான் வந்து மூக்கில் கொஞ்சம் எடுத்து வச்சு பார்த்தீங்களா, அது மிக்ஸியில் ஒரு சொத்து போட்டிருக்கேன். கிரேவி கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக இப்படி போட்டிருக்கேன். இதையும் இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைங்க. 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா சுண்டி வந்துடும். மூக்கில் சேர்த்துருங்க. நான் வந்து மூக்கில் கொஞ்சம் எடுத்து வச்சு பார்த்தீங்களா, அது மிக்ஸியில் ஒரு சொத்து போட்டிருக்கேன். கிரேவி கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக இப்படி போட்டிருக்கேன். இதையும் இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைங்க. 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா சுண்டி வந்துடும். எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப சுண்ட விடணும். ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சென்னை ரெடி ஆகிடுச்சிங்க. சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.